Hello viewers, welcome to Tips Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் ஜிஎஸோட ஃப்ரீ டெஸ்ட்டில் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டேர்ம் 1 இருக்கு இல்லைங்களா, அதில் பாலிட்டியில் இருக்க லெசன் 1 and 2 தான் நம்ம இப்போ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொஷினாக ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஓகேங்களா, சரி. கொஷின்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நான் சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறு அப்படிங்கிற பாடப்பகுதி இருக்குது இல்லைங்களா, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வரலாறு, அதாவது நம்ம சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றி மட்டும் நான் பேசலை. ஹிஸ்ட்ரி அப்படியே நம்ம ஸ்கூல் புக்கை எடுத்துக்கிட்டோனாலே அதில் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் வரலாறு வந்து வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம், அதிலே வந்து கவர் ஆகும். யூனிட் 6ல் வந்து 20 கொஸ்டின் வருது இல்லைங்களா, அதுவுமே நமக்கு இந்த வரலாறு பாடப்பகுதிகளில் தான் கவர் ஆகுது இல்லைங்களா. ஸோ இது மொத்தமாக வகுப்பு வாரியாக 6லேருந்து 12 வரைக்கும் உங்களுக்கு பாடம் வாரியாக வந்து மொத்தமாக இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 3200 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், ஒன் லைனர் பேட்டர்ன். ஓகேங்களா, ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நாங்கள் புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது போக தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் மூணுமே ஒரே நேரத்தில் நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது மெகா ஆஃபர் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம். வித்தின் 2 days வந்து நமக்கு மெகா ஆஃபர் வந்து முடிய போகுது. ஸோ வேணுங்கிறவங்க மெகா ஆஃபர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்க மெகா ஆஃபர் முடியறதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஎஸ்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் தேடி படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலே உங்களுக்கு ரொம்பவே போதுமானது. ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே தாராளமாக 62-65+ வந்து உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேங்களா, ஸோ நான் சொல்கிறது கொஷினோட நம்பர். ஓகேங்களா, 62-65+ங்கிறது கொஷின், நம்பர் ஆஃப் கொஸ்டின். ஓகேங்களா, மார்க்கு கிடையாது. சரிங்க, இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்துருவோமா. அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பது டேஸ் சமத்துவம். ஸோ குடியியல் உரிமையை பற்றி வந்து சொல்லக்கூடியது என்னதுங்க, குடிமை சமத்துவம். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. சரிங்களா, அடுத்தது செகண்ட் கொஷின், நல்லா கவனமாக வந்து பாருங்கள். 3 கூற்று வந்து கொடுத்துருக்கேன். அமெரிக்காவில் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ளது. சரி இருக்கட்டும், அடுத்து பார்ப்போம். இந்தியாவிலும் அதை போலவே சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. சரி, அடுத்தது சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி கூறினார். சரி, ஆக்சுவலாக இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கோட்பாடு எந்த நாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, எந்த ஏரியாவில் பகுதியில் சொல்லப்பட்டிருக்குன்னா இங்கிலாந்தில் சட்டத்தின் ஆட்சிங்கிற கோட்பாடு இருக்குது. அதை பற்றி வந்து சட்டத்தின் ஆட்சிங்கிற பதத்தை ஏவி டைசிங்கிறவங்க வந்து பிரிட்டிஷ்காரவங்க வந்து வாதிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது 3வது கூற்று நமக்கு சரியானது. ஓகேவா, இது அமெரிக்காவில்ங்கிறது தவறு. இங்கிலாந்தில் தான் எங்கள் சட்டத்தின் ஆட்சிங்கிற கோட்பாடு வந்து இருக்குது. அந்த சட்டத்தின் ஆட்சிங்கிற கோட்பாடை இந்தியாவிலையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா, இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இந்த ஒரு இடம் மட்டும் நமக்கு தவறாயிடுச்சு. ஓகேவா, அப்போ அமெரிக்காங்கிறத தாண்டி நமக்கு அங்கே என்ன வந்திருக்கணும், இங்கிலாந்துன்னு வந்திருக்கணும். அப்போ கூற்று 2, 3 கரெக்டு, 1 மட்டும் தவறு. சரியா, அப்போ கூற்று 1 தவறு அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் பியில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஓகேவா, சரி. அடுத்தது 3வது கொஷின், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எந்த வருடம் நடைபெற்றது? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். சரிங்களா, ஐஎன்எம்லேயும் சரி, பாலிட்டிலையும் சரி, ஐஎன்எம்லேயும் சரி, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா, ஸோ எப்போ நடந்தது அப்படின்னா 1952வது வருடம் நடந்தது. சரியா, அடுத்தது இந்தியாவின் 2வது பொது தேர்தல் 1952 நடைபெற்ற போது பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. அடுத்தது சுவிட்சர்லாந்தில் 1971 பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஸோ இது நம்ம வந்து போன டெஸ்ட்லேயே வந்து நம்ம அட்டன் பண்ணப்பவே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்தியாவில் எந்த வருஷம் பெண்களுக்கு வந்து வாக்குரிமை வழங்கினாங்க, சுவிட்சர்லாந்தில் எப்போ வழங்கினாங்க, அமெரிக்காவில் எப்போ கொடுத்தாங்க, ஐக்கிய பேரரசில் வந்து எப்போ கொடுத்தாங்க, நியூசிலாந்தில் எப்போ கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் போன டெஸ்ட்லேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. சரி, அப்போது போன கிளாஸ்லேயே வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். சுவிட்சர்லாந்தில் 1971 தான் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க. கூற்று 2 சரி. ஆனால் கூற்று 1 1952 தான் வந்து வாக்குரிமை கொடுக்குறாங்க. ஆனால் அது எந்த தேர்தல், முதல் பொது தேர்தல். சரிங்களா, ஸோ இப்போ தான் நம்ம இங்கே பார்த்தோம், முதல் பொது தேர்தல் 1952, ஆப்ஷன் டி தான் சரியானதுங்கிறத பார்த்தோம். அப்போ இந்த இயரை மட்டும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், கூற்று 1, 2 ரெண்டுமே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் சியை வந்து பிக் பண்ணியிருப்போம். ஆனால் கூற்று 1 தவறாக போயிடுச்சு. எதனால், இது வந்து முதல் பொது தேர்தல், 2வது பொது தேர்தல் கிடையாது, முதல் பொது தேர்தல். சரிங்களா, சரி. ஆனால் வருஷம் வந்து 1952 தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஒரு வார்த்தையினால் நமக்கு கூற்று 1 வந்து தவறாக போயிடுச்சு. அப்போ கூற்று 1 தவறு, 2 மட்டும் சரியானது. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரியா, அடுத்தது 5th கொஷின்.
மறுபடியும் கூற்று கேள்விகள் தான். 2017ஆம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்கள் வெளியிடப்பட்டன. இப்போ யோசிப்பீங்க, வருஷம் கரெக்டாக, அதாவது நிலையான மேம்பாடுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு தான் கேள்வின்னு. வருஷம் கரெக்டாக 17 குறிக்கோள்களோட பாயிண்ட்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்பீங்க. ஓகே, இது ரெண்டும் சரியாக தானே இருக்குது அப்படின்ட்டு அடுத்த கூற்று வருவோம். அதில் பாலின சமத்துவம் 5ஆவதாக கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்த 17 குறிக்கோள்களில் 5ஆவது குறிக்கோளாக வந்து பாலின சமத்துவம் வந்து கூறப்பட்டது. அப்போ 2 கூற்றுமே சரியாக தான் இருக்குது. ஸோ சில இடங்களில் நான் உங்களுக்கு தவறான வார்த்தைகளை ப்ளேஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு வரியும் என்ன பண்ணுவீங்க, கவனமாக வந்து ரீட் பண்ணுவீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கூற்று 1, 2 இரண்டுமே வந்து சரியானது தான். அடுத்தது பாருங்கள், அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்றத கூறக்கூடிய பிரிவு வந்து எதுங்க? ஸோ அனைவருக்கும் அப்படின்னு சமம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 14 அப்படின்ட்டு வேகமாக பாஞ்சு போவீங்க. ஆனால் சமமான பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு. எல்லா உயிர்களுக்கும் சமமான பாதுகாப்பு இருக்கணுங்கிறது என்னது, விதி 21. அதாவது மக்களாகிய அனைவர்களுக்கும் சட்டத்தின் முன் வந்து சமமான பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறது விதி 21, பிரிவு 21. சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. அடுத்தது, சமத்துவத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள் 14 முதல் எது வரைக்கும் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 14லேருந்து எந்த பிரிவு வரைக்கும் சமத்துவத்தை பற்றி எடுத்து சொல்லுது, அது நம்மளோட அரசியலமைப்பு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 18, 14 முதல் 18 வரைக்கும் வந்து எதை பற்றி சொல்லுது, சமத்துவத்தை பற்றி சொல்லுது. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான். ஓகேங்களா, 7வது கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ 8th கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் தான் அடிக்கடி நமக்கு வந்து ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணி கேட்பாங்க. அதாவது இந்த விதிகள் இருக்குது இல்லைங்களா, பிரிவுகள், இது எல்லாமே இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்கில் நிறையா வந்து கேட்பாங்க. ஓகேவா, அதனால் கிடைக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து மெமரி பண்ணிக்கணும். சரி, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது என்னது, பிரிவு 14. பாகுபாட்டை தடை செய்கிறது என்னது, பிரிவு 15. அதாவது மொழி இல்லாமல் மற்றபடி என்னதுங்க, பாலினம், பிறப்பிடம், மதம், இனம், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பாகுபாடு காட்டக்கூடாது. ஆனால் மொழி வந்து இதில் வராது அப்படிங்கிற டெஸ்ட் 1லே நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மொழி சம்மந்தமாக பாகுபாடு காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா, ஏன்னா மொழிங்கிற ஒரு வார்த்தை உள்ளுக்குள்ளே வரலை அந்த விதியில் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஸோ அது கிளாரிஃபிகேஷனுக்காக டெஸ்ட் நம்பர் 1லே 10th கொஸ்டினில் நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அப்போ என்னென்ன, மதம், இனம், மொழி, மதம், இனம், சாதி, பிறப்பிடம், இந்த மாதிரி விஷயங்களில் பாகுபாடு காட்டக்கூடாது, அதை தடை செய்கிறோங்கிற விஷயத்த பிரிவு 15 வந்து சொல்லுது. தீண்டாமை ஒழிக்கிறதுங்கிறத பற்றி பிரிவு 17 வந்து சொல்லுது. பொது வேலை வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு இருக்கணுங்கிறத பற்றி பிரிவு 16 வந்து சொல்லுது. அப்போ ஆன்சர் எப்படி வரும், 3, 4, 2, 1. 3, 4, 2, 1ங்கிறது நமக்கு ஆப்ஷன் பியில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கா. ஓகேங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, இது எல்லாமே தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்தது, மக்களாட்சியின் தூண்கள் வந்து எதை வந்து சொல்கிறோம், மக்களாட்சியின் தூண்களாக எதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா சமத்துவத்தையும் நீதியும் வந்து நம்ம சொல்கிறோம். ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. சரிங்களா, அடுத்தது 10வது கேள்வி, பட்டங்கள் மூலம் வேறுபடுத்துதலை தடை செய்வது எந்த பிரிவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 18, பிரிவு 18. சரிங்களா, அடுத்தது, இந்தியா எந்த வருடம் மக்களாட்சி நாடானது? ஸோ நம்ம எப்போ இருந்து மக்களாட்சி நாடு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அழைக்கிறாங்க, நம்ம வந்து மக்களாட்சி நாடாக எப்போ வந்து மாறணும் அப்படின்னா 1950. சரிங்களா, குடியரசு தினமாக வந்து அறிவித்து அரசியலமைப்பு எல்லாத்தையுமே நம்ம வெளியிட்டோம் இல்லைங்களா, நடைமுறைக்கெலாம் வந்துச்சு இல்லைங்களா. ஸோ அந்த வருடத்தில் இருந்து தான் நம்ம மக்களாட்சி நாடாக வந்து மாறணும். சரியா, அடுத்தது, அரசியல் கட்சிகள் வந்து எத்தனை பிரிவுகளை வந்து கொண்டு இருக்குது அப்படின்னா 3 பிரிவுகள். ஸோ என்னம்மா 3 பிரிவு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தலைவர், செயல் உறுப்பினர்கள், தொண்டர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் என்னது, அரசியல் கட்சி. அப்போ அரசியல் கட்சி வந்து 3 பிரிவுகளை வந்து வச்சுருக்கு. சரியா, அடுத்தது, கட்சி முறைகளின் வகைகளும் எத்தனையாக தான் இருக்குது, 3ஆக தான் இருக்குது. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. ஸோ வந்து சில நாடுகளில் ஒரு கட்சி முறை இருக்கும், சில நாடுகளில் இரு கட்சி முறை இருக்கும், நம்ம நாட்டிலலாம் பல கட்சி முறை இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுதான் மொத்தமாக வந்து 3 முறைகள் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி ஆன அனைத்தும் சரி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். சரியா, அடுத்தது 14வது கேள்வி. சரி, போன கொஷினில் எத்தனை கட்சி முறை இருக்குங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எந்தெந்த நாட்டில் எந்த கட்சி முறை இருக்குங்கிறத நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஒரு கட்சி முறை வந்து எந்த நாட்டில் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கியூபா. இரு கட்சி முறை வந்து அமெரிக்கா. ஸோ பல கட்சி முறை இந்தியான்னு வச்சா டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க, அதனால தான் நம்ம என்ன வச்சுருக்கோம், நார்வே வந்து செட் பண்ணியிருக்கோம். சரி, அப்போ ஆன்சர் வந்து 3, 1, 2. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. சரிங்களா, அடுத்தது, இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்டது. ஆமாம், இந்தியாவில் வரக்கூடிய பொது தேர்தல்களில் நடத்தக்கூடியது யார், இந்திய தேர்தல் ஆணையம் தான். அப்போ கூற்று 1 சரியானது. அடுத்தது, இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமான அமைப்பு.
ஆமாம் கரெக்டு தான். அவங்களுக்கு தேவையானதை அவங்களே செஞ்சுக்க முடியும். சுதந்திரமான அமைப்பு. யார்கிட்டயே போய் வந்து அவங்க பெர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையிடம் எங்கே இருக்குது? நியூ டெல்லி, புதுடெல்லியில் இருக்குது. ஓகே, அப்போ கூற்று 1, 2, 3 அனைத்துமே நமக்கு சரியானது. அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியானது. அடுத்தது தேர்தல் சின்னங்கள் ஆணை. ஸோ சின்னங்கள், தேர்தலில் வழங்கப்படக்கூடிய சின்னங்கள் பற்றின ஆணை வந்து வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து என்னென்னா 1968. இது வந்து நமக்கு ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்தது எதிர்க்கட்சி தலைவர் வந்து எந்த பதவியை வந்து வச்சுருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினட் அமைச்சருங்கிற பதவியை வந்து வகிப்பார். சரிங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸாக கொஸ்டின். அடுத்தது விலங்குகளின் சின்னங்களாக எதை மட்டும் தேர்தல் ஆணையம் வழங்குகின்றது? ஸோ விலங்குகளோட சின்னங்களை வந்து வழங்கக்கூடாதுங்கிறது தடை வந்து விதிச்சிட்டாங்க. ஆனால் விதிவிலக்கா 2 மட்டும்தான் நமக்கு வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சிகளுக்கு 2 விலங்குகளோட சின்னங்கள் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யானை மற்றும் சிங்கம். ஓகேங்களா, இது 2 தான் கொடுக்குறாங்க. அப்போ ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா, அடுத்தது மக்களாட்சியின் முதுகெலும்பு. இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும்? முதுகெலும்பு அப்படின்னோடனே இந்த விவசாயம் வேளாண்மை. அப்போ ஏ மற்றும் பி தாண்டா கரெக்ட் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கேட்டிருக்கிறது இந்தியாவின் முதுகெலும்பு கேட்கல, மக்களாட்சியோட முதுகெலும்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னது? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள். ஓகேங்களா, சரி, அடுத்தது கடைசி கேள்வி. கூற்று காரணம். பெரும்பான்மை கட்சி ஒரு நாட்டின் சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆமாம், பெரும்பான்மை கட்சி தான் என்னது? சட்டங்கள் உருவாக்குறதுல வந்து அப்ரூவல் கொடுக்கறது, இல்லைங்க வேணாம் மறுபடியும் பரிசீலனைக்கு போங்க செய்யுங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து உறுதுணையாக இருக்கக்கூடியது யார்? பெரும்பான்மையான கட்சி தான். அப்போ கூற்று வந்து கரெக்டு தான். காரணம், தேர்தலில் பிற கட்சிகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. சரி, ஒரு கட்சியில் வந்து 30 பேரை வந்து செலக்ட் ஆகிருக்காங்க எலெக்ஷனில், இன்னொரு கட்சியில் வந்து 28 பேர். ஆனாலும் பெரும்பான்மை கட்சிங்கிறவங்க யார்? இந்த 30 பேர் இருக்கக்கூடியவங்க தான் இல்லையா? அப்போ அதிகப்படியாக வந்து உறுப்பினர்கள் வந்து இவங்க தான் வின் பண்ணியிருக்கனால தான் இவங்களை என்னன்னு சொல்கிறோம்? பெரும்பான்மை கட்சின்னு சொல்கிறோம். அப்போ அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க? சட்டங்கள் உருவாக்குறதுல முக்கிய பங்கு வந்து வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ பெரும்பான்மை கட்சிக்கான காரணங்கிறதும் சரியாக தான் இருக்குது இல்லைங்களா? அப்போ கூற்று காரணம் 2மே சரிதான். கூற்று காரணத்துக்கான 2ஓட விளக்கமும் சரியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா, மொத்தமாக 20 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். 20 கொஸ்டினில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக பேச்சில் இருக்கவங்க கம்பல்சரி வந்து மார்க்ஸ் வந்து வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ நீங்களும் நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கும் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயான டெஸ்ட் பேட்ச் தான். ஓகேவா, ஸோ நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கூட வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி பேமெண்ட் கேட்டு நீங்களும் பேமெண்ட் பண்ணிட்டு வாங்கி வச்சு படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.